ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாக் வந்து நம்ம சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த நிறைய விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணல. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நான் காலையில் 5:30க்கே எழுந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நிறைய படைக்கணும், வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எழுந்து 6 o'clock தான் வெளியே வந்து சூரியனெல்லாம் பார்த்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பசுமாடு கரெக்டாக வாசலில் இருந்தது. ஸோ லக்ஷ்மியோட முகத்தில் முழிச்சிட்டு வந்தேன். இந்த டைம் சூப்பர் மார்க்கெட் போனப்போ இந்த நீம் போட்டிருக்கு இல்லையா, ஹெர்பல் ஃப்ளோர் கிளீனர் தான் வாங்கிட்டு வந்தேன். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது 40 rupees தான் சொன்னாங்க. சரி, இதை வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்மெல் இருக்குன்னு பார்த்தா அப்படியே நீம் ஸ்மெல் தான் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரைடே பூஜை பண்ணுற அன்னைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை வச்சுருக்கேன். எப்பயும் போல் கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே சமையலை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அன்னபூரணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், சாமி கும்பிட்றோன்னா கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு தான் அது மேலே அந்த பாத்திரத்தை ஏற்றி சமையலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் முஸ்லீம்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி டபராவை ஏற்றதுக்கு முன்னாடி கூட அந்த அக்னியில் வந்து தொட்டு கும்பிட்டு செய்வாங்க. ஸோ நம்ம செய்கிற உணவு 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா அது நல்லபடியாக இருக்கணும், அதில் எந்த ஒரு இதுவும் ஆகக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அன்னைக்கு நான் முனீஸ்வரனுக்கு வெளியே படைச்சது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ண நான் மறந்துட்டேன். அந்த வீடியோஸை தான் நான் இதில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுப்பேன், சில கிளிப்பிங்ஸை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி எப்பயும் போல் நிலவாசல் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. நிலவாசலில் குங்கும மஞ்சள்லாம் வச்சு பூ வச்சுட்டு வேப்பிலை வச்சு அதுக்கு மேலே தான் லெமன் கட் பண்ணி வைப்பேன். அது பக்கத்தில் 2 பக்கமுமே பூ வைப்பேன். இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமே விளக்கேற்றி வச்சுட்டு உருளியில் பூ போட்டு எல்லாரும் வாசலை நடுவில் வைப்பாங்க. எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, அவங்க கீழே தள்ளி விட்டுருவாங்கன்னு ஒரு ஓரமாக வச்சுருவேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி வாசலெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து என்னென்ன கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து பானைக்கெலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு வெளியே பானை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். உள்ளே வந்து பொங்கல் பானை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பானை எல்லாமே நம்ம பால் காய்ச்சறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன். இதே மாதிரி நான்வெஜ்க்குன்னு இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். சாமிக்கு பொங்கல் வைக்கிறோன்னா மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றி வைப்போம். அது பொங்கி வரும்போது அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அது பொங்கி வரத்துக்காக இப்போ எல்லாம் ரெடி பண்ணி தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தான் ஊற்றணும். பொங்கலுக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது அந்த சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் அந்த அரிசி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 2 கல் உப்பு போட்டால் தான் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தொட்டு கும்பிட்டாச்சு. நம்ம அங்காளம்மனுக்கு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். எப்பவுமே குலதெய்வத்தை நினச்சி வருஷத்தில் ஒரு பொங்கலாவது வைக்கணும். நாங்கள் வந்து ஆடி மாதம் வைப்போம், மாட்டு பொங்கலுக்கு வைப்போம். எப்போல்லாம் நமக்கு வந்து சாமி கும்பிட்றோமோ அப்போல்லாம் நாங்கள் சாமியை நினச்சி வச்சு கும்பிட்ருவோம். நமக்கு எந்த ஒரு கஷ்டத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதல்ல நம்ம கடவுள் வந்து நம்ம குலதெய்வம் வந்து நமக்கு வந்து பக்கத்துணையாக இருக்கும், நம்மளை காப்பாற்றும், நமக்கு கை கொடுக்கும், நமக்கு அறிவுரை சொல்லும், நமக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எப்போவுமே குலதெய்வ கோயில் மேல்மலையனூர் போயிட்டு நம்மளை அங்கே ப்ரே பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வீட்டில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இப்படி ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய துன்பம் நிறைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே போயிட்டு சாமி கும்பிட போயிருந்தேன். ஸோ வெளியவும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். வெத்தலை பாக்கு மாதுளப்பழம் மஞ்சள் தண்ணி பானகம் கண்டிப்பாக வைக்கணும். நாங்கள் பொங்கல் வச்சோம் இல்லையா, அந்த அடுப்புலேருந்து ஒரு கறித்துண்டை எடுத்து வச்சு அது மேலே கற்பூரம் ஏற்றி அந்த சாம்பலை தான் நாங்கள் நெத்தியில் இட்டுட்டு வருவோம். ஸோ முனீஸ்வரனுக்கு படைச்சோம்னா அங்கேயே அந்த பானகத்தெல்லாம் குடிச்சிட்டு மஞ்சள் தண்ணி அங்கேயே வெளியே ஊற்றிட்டு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம விருப்பப்பட்டால் பழத்தை மாடு பசுமாட்டுக்கு கொடுத்துடலாம், அப்படி இல்லையா பசங்களுக்கு கூட கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரே பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம மேலே போய்ட்டு படைச்ச வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி காட்டியிருக்கேன். ஸோ இது போல் 5 இலை போட்டு படைக்கலாம், அப்படி இல்லைனா 9 இலை போட்டு படைக்கலாம். நிறைய பேர் இருக்காங்கன்னா
அந்த அளவுக்கு நமக்கு பூஜை ரூம் வந்து பெருசாக இருக்காது. ஸோ 5 இலையில படைச்சிட்டு மற்றவங்களுக்கு நம்ம இலை போட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டுக்கலாம். அன்னைக்கு நம்ம பூஜை ரூமை இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அழகாக பூ போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்படி தான் சாமி கும்பிட்டுருந்தேன். மஞ்சள் நீங்கள் வந்து நல்ல நாளில் மஞ்சள், உப்பு, கல்லுப்பு, சால்ட் உப்பு, துவரம்பருப்பு, மொச்சை இதெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதெல்லாம் வச்சு லக்ஷ்மி தயாருக்கு நம்ம ப்ரே பண்ணலாம். சாமந்தி பூ அன்றைக்கி வரவே இல்லை. ஸோ அதனால் ரோஸ் மட்டும்தான் வந்தது. எப்போவுமே நல்ல நாளில் வந்து எனக்கு சாமந்தி பூவே கிடைக்காது. ஸோ அதனால் ரோஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். மேலே வந்து வெத்தலை, பாக்கு, திராட்சை வச்சுருந்தேன். அன்னைக்கு வந்து நான் குபேர பானையை வந்து மாதத்தில் ஒரு நாள் சேஞ்ச் பண்ணி வைப்பேன். கீழே பச்சரிசி வைப்பேன், துவரம்பருப்பு, கல்லுப்பு, காசு. இதுதான் குபேர பானையில் மந்த்லி நான் மாற்றி வைக்கிறது. சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் எப்போவுமே பார்த்துருக்கிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாமி அதை சாப்பிடுதா அப்படின்னு கிடையாது. சாமி வந்து அது உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தட்டில் வச்சு இப்போ கும்பிட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோவிலில் வந்து அந்த பொங்கல் வச்சு அந்த பானையோடு எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சு அந்த அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பானையோடு வச்சு கும்பிட்டு எல்லாருக்கும் நான் பிரசாதத்தை கொடுத்தேன். நான் வந்து இந்த மாதிரி கப் சாம்பிராணி இந்த பிராண்டு தான் வாங்குவேன். இது வந்து 30 ருபீஸ் தான். இதில் வந்து அந்த ரவுண்டாக வந்து நமக்கு வந்து கீழே வச்சா எதுவும் ஆகாத அளவுக்கு அந்த பிளாஸ்டிக்லேயே ஒரு ரவுண்டாக ஒரு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு மாதிரி கொடுப்பாங்க. இந்த தட்டை வந்து இந்த இதில் வச்சு தான் நான் சாம்பிராணி ஏற்றுவேன். சில்வரில் வந்து இந்த 7 முக விளக்கு மாதிரி இருக்கும். ஆனால் இதை விளக்குலாம் நான் ஏற்ற மாட்டேன். சாம்பிராணி ஏற்றத்துக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி வச்சு ஏற்றுவேன். ஏன்னா சாம்பிராணிலாம் வந்து பிவிசி டோர் மேலே வச்சா ஹீட் தாங்காமல் எரிஞ்சிரும். ஸோ அதுக்காக அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்றதுனால அதில் வச்சு ஏற்றுவேன். இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்குது. 30 ரூபா தான் இந்த பாக்ஸே. ஸோ சாம்பிராணியோட வாசனை அந்த புகை நிறைய வரும். இந்த பிராண்ட் உங்களுக்கு எங்கன்னா ஷாப்பிங் போகணுமா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக்கு மறக்காமல் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.